துதிகளின் மத்தியிலே வாசம் தூயாதி தூயவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய மாறாத கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே 8 மாதங்கள் கடந்து வர இந்த 9வது மாதத்திலும் கால வேளையிலே மகிமைப்பட்ட தெய்வம் இந்த தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையிலும் கர்த்தருடைய முகத்தின் பிரகாசத்தினால் எங்களை பிரகாசிக்க பண்ணும்படியாய் ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியும் மூடி மறைத்து நடத்துங்க ஐயா. குடி சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். வர தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை நீக்கி அழைத்து வாங்க. தேவ கிருபை பெருகும்படியாய் தாழ்த்துகிற ஐயா. தூரம் சமயமாய் காணப்படுகிற பிள்ளைகள் எந்த ஒரு தடைகள் இல்லாத ஒன்றும் பலவீனங்கள் சுகங்கள் இல்லாத ஒன்றும் கட்டுகள் கண்ணிகள் பிள்ளைகளை அலக்களிக்காத ஒன்றும் அனைவரையும் அழைத்து வந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தையும் வல்லமை விளங்க பண்ணுங்க. ஆசீர்வதிங்க, ஆஸ்வாதமாக நடத்துங்க. தேவ கிருபை பெருகும்படியாய் தாழ்த்துகிற ஐயா. என் தேவனை பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை விட்டு சிறக்க முடியாது தாழ்த்துகிறேன். நம்முடைய அன்பின் பூர்ண கிருபைகள் தகப்பனை மக்கு ஸ்தோத்திரங்க தாவே கத்தாவே மக்கு ஸ்தோத்திரம். இந்த கொடுங்கூர் பகுதியில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு சபைகளிலும் தேவ அக்னியானுடைய அசைவாடுதல் ராக்காலத்தில் அக்னிஸ்தம்பம் பகல் காலங்களில் மேக ஸ்தம்பத்திற்களாக நடத்துவீராக. கிருபைகள் பெருகட்டும், கிருபைகள் சூழ்ந்து கொள்ளட்டும். கத்தாவே பாடல்களை பாடக்கூடிய பிள்ளைகள் உற்சாகமாய் தேவ கிருபைகளை நிறைந்து பாட கத்தாவே சபையார் உற்சாகமாய் பாட கத்தாவே மகு ஸ்தோத்திரையாமை விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தருடைய மகிமை வல்லமை மகத்துவம் தொடர்ந்து நடத்து ஏசுன்ற நல்ல பிதா. ஆமாம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காததல்ல, ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காததல்ல, ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. அன்றே காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றே காண என் தேவைகள் யாவையும் உம்
கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருபோல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருபோல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருபோல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே.
சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. எதிர்த்தெழுவர் எத்துணை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். தகப்பனீர் தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்ச்சியுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். அச்சமில்லையே கலக்கமில்லையே. அச்சமில்லையே கலக்கமில்லையே. வெற்றி தரும் தேவன் எனக்கில்லை, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை. அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. செய்வாய் என்னில் அடங்காத கிருபையில் காய், இன்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபையில் காய், இன்று காங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான்
யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபையில் காய் எங்கு தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவதாசருக்கு நிதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவதாசருக்கு நிதியவர் எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபையில் காய் என்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மோடி மறைத்தாரே கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மோடி மறைத்தாரே எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபையில் காய் என்று தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்னை நீ துதி செய்வாய் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கத்தாதி கத்த ராஜாதி ராஜாவுடைய சமூகத்திற்கு முன்பாக இந்த 9வது மாதத்திலும் கூடி வரும்படியாய் இந்த முதலாம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறையா. கடந்த 8 மாதங்களிலும் பிள்ளைகள் பட்ட பிரயாசங்கள் கத்தாவே இந்த நாளிலே பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆஸ்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. தகப்பனே, மேன்மையான பாதையிலே நன்மைகளை பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ள கிருபைதாங்க. கிருபைக்குள்ள ஆண்டு வழிநடத்துங்க, ஆஸ்வதிங்க. இயேசுவின் ரத்தஞ்செய்யும், இயேசுவின் ரத்தஞ்செய்யும், இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஒரு விஷயம் நாம் செபிப்போம். கண்களை மூடி, எங்கள் அன்பு தெய்வமே, கடந்து வந்த 8 மாதங்களிலும் கொடுத்த நல் வாக்குகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நற்செய்திக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த 9வது மாதத்திலும் நீர் கொடுத்த வேதத்தின் வார்த்தையின் பகுதி ஏசாயா 40:29 தாழ்த்தி உம்முடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சத்தம் எங்கள் நடுவிலே துணிக்க வேண்டாம் ஐயா. மாம்சமான காரியங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் வெளிப்படக்கூடாது. தேவ ஆவியானவர்
கத்த ஒவ்வொரு பகுதியிலும் மகிமைப்பட்டவர் தொடர்ந்து மகிமைப்படுவீராக. கர்த்தருடைய கரத்துக்குள்ளாய் சபையாரை தாழ்த்துகிறேன். குடிச்சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் தடைகளை நீக்க அழைத்து வாங்க. தேவ கிருபையினால் அடிமை மூடி மறைத்து நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் 40:29 வாசிக்கக்கூடிய வேளையிலே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் வெளிப்படுகிறார். சத்துவம் என்று சொல்லக்கூடிய வேளையிலே உள்ளான மனுஷனிலே பலன் இல்லாத வண்ணம் காணப்படுகிற நோயினாலே, பலவீனங்களினாலே, கட்டுகளினாலே, கண்ணிகளினாலே துவண்டு போய் நாளை குறித்தான காரியத்தில் என்ன செய்வது, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும், எந்த காரியத்தின் நிமித்தமாகாவது நீங்கள் சோர்ந்து இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து, கர்த்தர் எல்லாவற்றிலும் விடுதலையின் ஆவியானவர் விடுதலையின் பாதையிலே நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருகில் காணப்படக்கூடிய பிள்ளைங்களை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், சோர்ந்து போன உங்களுக்கு அவர் பலன் கொடுக்க வந்திருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா நோய்களையும் விலக்குவார், எல்லா கட்டுகளையும் விலக்குவார், எல்லா கண்ணிகளையும் விலக்குவார், எல்லா கடன் பாரங்களையும் விலக்குவார், உன்னுடைய தேவைகளை சம்பூர்ணமாய் சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஒரு சின்ன சாட்சியோடு ஒரு பாடலோடு நான் கொண்டு போகும்படியாக வாஞ்சி உள்ளவனாக இருக்கிறேன். அருமையான பிள்ளையாண்டான் ஜில்ல நல்லா தெரியும் எல்லாருக்கும். அன்புள்ள பிள்ளை. அந்த காட்டில் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரியான காரியங்கள் வெளிப்பட்ட அந்த காலங்களிலே அவன் முற்றிலுமாய் பலவீனப்பட்டவனாய் மாறிப்பானான். சிரிப்பு இருக்கும், எப்போ பார்த்தாலும் சிரிப்பான், சிரித்து பதில் சொல்லுவான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு தனி உணர்வு காணப்பட்டது, தனிமையின் உணர்வு காணப்படக்கூடியதாக இருந்தது. இந்த உலகத்தினுடைய சிநேகம் அவ்வளவுதான் என்கிற காரியத்திற்குள்ளாய் அவன் கடந்து வந்த அந்த காலங்களிலே சபையார் ஜெபித்தோம், தாயாருடைய சமூகம் ஜெபித்தாங்க, அவனுடைய குடும்பத்தார் ஜெபித்தாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணினோம். மெய்யாகவே கர்த்தர் ஜெபம் வல்லமை உள்ளது என்பதை பிள்ளையை கொண்டு கர்த்தர் நிரூபிக்கக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா. அவர் பலன் கொடுத்தார், அவர் பலன் கொடுத்தார். உணத்தின் பலனாலும் கிருபைகளாலும் கர்த்தர் பிள்ளையை நிரப்பக்கூடியவராக இருந்தார். சாட்சி சொல்வதற்கு அதிகமாய் வெட்கப்படக்கூடிய பிள்ளை. ஒவ்வொரு இடங்களிலும் நாட்களில் போகக்கூடிய வேளையில் சில வீடுகளிலே ஜெபிக்க விடுவேன், ஜெபிப்பான். ஒரு வீட்டார் மத்தியிலே காணப்பட்ட அந்த நாளிலே நான் அந்த குடும்ப தலைவியோடு பேசி கொண்டு இருந்த வேளையிலே அவன் சொன்னான், தாத்தா என்ன அறியாமலே கண்ணீர் வருகிறது, நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீங்க, என்னை அறியாமலே கண்ணீர் வருகிறது. அவர்களுடைய காரியங்களை, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே கடந்து வருகிற அந்த காரியத்தில் தேற்றுவிக்கும்படியாய் கர்த்தர் அழுகிறவர்களோடு அழும்படியாய், கதறுகிறவர்களோடு கதறும்படியாய் அப்படியான ஒரு விசேஷித்த கிருபை இருப்பதை நான் காணக்கூடியவனாக இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவன் அந்த கடந்த மாதத்திலே அந்த விசேஷித்த
விடுதலையின் கூட்டத்தின் மத்தியிலே எத்தனை பேர் வந்தீங்களோ தெரியாது. அந்த நாளில் பிள்ளை ஒரு பாடலை பாடினான். பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே, திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே, திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடத்தச் செய்யும். எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடத்தச் செய்யும். பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. மனிதர்களின் நிந்தனையால் மனம் நொந்து நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்கச் செய்யும். பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல்லோட திடமனம் அளித்திடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல்லோட திடமனம் அளித்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருக்கிறார். பிள்ளைக்கு கொடுத்த நல்ல விடுதலைக்காகவும் புதிய பலனை கொடுத்து புதிய கிருபைகளோடு கர்த்தர் நாட்களிலே பிள்ளை அவனுடைய தகப்பனோடு சேர்ந்து வேலைகள் செய்து வருகிறார். கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைகள் சுவிசேஷ ஊழியத்திலும்
தேவ சபையினுடைய ஊழியங்களிலும் வளரும்படியான காலங்களுக்குள்ளாய் கத்த பிள்ளைகளை எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டும். அதற்காக ஒரு விஷயம் நாம் ஜெபித்து மறுபடியும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். அருமையான மகனை, மனைவி, பிள்ளையை தாழ்த்துகிறேன், குடும்பத்தாரை தாழ்த்துகிறேன். பிள்ளை கொடுத்த நல்ல விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன். பயத்தை நீக்கினே, திகிலை மாற்றினே, கலக்கத்தை நீக்க போட்டி நீர் தொட்டு பலப்படுத்தின கிருபைக்காக மோக்க நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே மோக்க நன்றி. அந்த போஜனத்தின் பலத்தினாலே என்ற வார்த்தையின்படியே பிள்ளைக்கு பலனை கொடுங்க. தேவ கிருபையோடு தேவ வல்லமைகளை கொடுத்து ஜெயிச்சது கிருபையுள்ள பாத்திரமாக விற்று சேர்க்க பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் ரத்தத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவராக போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு, பலனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கர்த்தர் பலனை பெருக பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 40:27-28 வாசிக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். 40:28 பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் சில காரியங்கள் நடந்தேறாத பட்சத்திலே நமக்குள்ளே ஒரு சோர்வு வருகிறது, போராட்டங்களிலே ஒரு சோர்வு வருகிறது. ஆனால் நம்மை சிருஷ்டித்த நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்? அநாதி தேவன். அவர் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. அவர் ஒருபோதும் சோர்ந்து போனது இல்லை என்று சொல்லி பார்க்கக்கூடிய வேளையிலே அவர் ஒவ்வொரு காலங்களை திட்டம் பண்ணி அவர் செயல்படுத்தக்கூடியவராய் இருந்தார். ஒவ்வொரு காலங்களையும் திட்டம் பண்ணினதினாலே தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இந்த காலத்திலே நோவாவினுடைய நாட்களிலே எப்படி கர்த்தர் நோவாவை தெரிந்து கொண்டாரோ, இந்த நாட்களிலும் கர்த்தர் நோவாவை போல உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவர் தெரிந்து கொண்டவராய் அவர் இருக்கிறார். ஆகவே நாம் வீணான எண்ணங்கள் சிந்தைகளுக்குள்ளாய் கடந்து போவதை விட்டுவிட்டு தேவனுடைய நடத்துதல் எப்படி என்பதை உணர்ந்து செயல்பட நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். மழையும் நீரூற்றுகளுடைய காரியங்களையும் அறியாத அந்த நாட்களிலே நோவா பேழையை உருவாக்கும்படியாய் கர்த்தர் சொன்ன அந்த காலகட்டத்திலே அவன் பிரயாசப்பட்டான். அவன் சோர்ந்து போய் இருந்திருப்பானால் நிச்சயமாய் ஒரு பேழை உருவாகி இருக்க முடியாது. அவன் பிரயாசத்திலே சோர்ந்து போகவில்லை. அவனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கக்கூடியவராக இருந்தான். அதோடு மட்டுமல்ல, அவனை பாதுகாப்போடு கூட அந்த பேழைக்குள்ளாய் அவன் நிமித்தம் அவனுடைய குடும்பம், அவனுடைய பிள்ளைகள், மருமக்கள், காட்டு மிருக ஜீவன்கள், நாட்டு மிருக ஜீவன்களோடு ஓராண்டுக்கு மேலாக அந்த மழையின் நாட்களிலே அவர்களுடைய பேழை மட்டும் தனிமையாக இருந்த வேளையிலும் நோவா சோர்ந்து போகவில்லை. இன்றைக்கு ஒரு நாள் விட்டு 2 நாள் ஆயிடுச்சுன்னா நம்ம வெளியே போகலாம், என்ன வரும்? ஒரு சோர்வு. ஆனால்
அந்த நோவாவுடைய குடும்பம் எவ்வளவு அருமையாய் கர்த்தர் நடத்தக்கூடியவராய் இருந்தார். அந்த பேழைகளுக்குள் காணப்பட்ட மிருக ஜீவன்கள் மத்தியிலே அவனுடைய ஊழியம் பெரிதாய் இருந்தது. இன்றைக்கும் நாம் எப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவிலே இருக்கிறோம் என்றால், காட்டு மிருக ஜீவன்கள் இருக்கக்கூடிய பகுதியிலும் நாட்டு மிருகங்கள் தங்கி இருக்கக்கூடிய பகுதியில் தான் தங்கி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறோம்? குடும்பங்களிலே நாம் கடந்து போகக்கூடிய வழியிலே, பார்க்கக்கூடிய வழியிலே எரும மாடுகளை பார்க்க முடியும். என்னதான் ஆறு அடித்தாலும் நான் போகிற பாதையில் தான், நான் போகிற பாதை தனி பாதைன்னு மெதுவாக தான் போகும். ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு நடத்துதலை நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே எரும மாடு ஓட ஆரம்பிச்சுன்னா எவனும் பிடிக்க முடியாது, அந்த அளவு ஓடும். இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு காலங்களிலும் நாம் சோர்ந்து போகாத வண்ணம், தளர்ந்து போகாத வண்ணம் நாம் கடந்து வர வேண்டும் என்பது தேவனுடைய ஒப்பற்ற நோக்கம், சித்தமாயிருக்கிறது. தேவன் உன்னுடைய போஜனத்தை நிமித்தமாய் நீ சோர்ந்து தளர்ந்து போக வேண்டிய காரியங்களும் அல்ல. ஆபத்து காலங்களிலும் நீ சோர்ந்து போக வேண்டிய காரியங்கள் அல்ல. அதோடு மட்டுமல்ல, விசுவாசத்தினுடைய காரியங்களிலும் நாம் பலன் கொண்டவர்களாய் கடந்து வரவே தேவன் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே நாம் ஒரு சில காரியங்களை மட்டும் இந்த நாளிலே நாம் கவனிக்கலாம். பாகம் புஸ்தகம் 23 வாசிக்கக்கூடிய வேளையிலே, இஸ்ரவேலரே கேளுங்கள், உங்கள் சத்துருக்களுடனே யுத்தம் பண்ண போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பாகம் 20:8 வாசிக்கக்கூடிய வேளையிலே, பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி, பயங்காளிகளும் இடனற்றவனுமாயிருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரர் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டிற்கு கடந்து போக கடவன் என்று சொல்லக்கூடியவனாயிருந்தான். யுத்தத்திலே இருக்க வேண்டும் என்றால் ஒரு தைரியம் வேண்டும். நம்முடைய இருதயத்தின் சோர்வும் மற்றவர்களுடைய இருதயத்தையும் இன்னும் சோர்ந்து போக பண்ணக்கூடாது. நாம் எப்படிப்பட்ட யுத்தத்தில் இருக்கிறோம் என்றால், ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். அன்று மோசே உலக பிரகாரமாய் தேவன் அவனை நடத்துகிற பாதையிலே ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்கிற காரியங்களுக்குள்ளாய் கர்த்தர் அவனை கொண்டு நடத்தினார். தன்னுடைய ஜனங்கள் தான். ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது? இருதயம் துவண்டு போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வேண்டும். கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, உனக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய நம்பிக்கையை பெருக பண்ணும்படியாய் உன் தேவனாகிய கர்த்தர், நம் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய காலங்களையும் நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே யோசுவா சொல்லுவார், கர்த்தர் ஒருவர் மாத்திரம் நம்மோடு கூட இருப்பார்னா நம்ம எதை குறிச்சும் பயப்பட வேண்டியதில்லை. அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நாம் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். பேரளவு பாக்கியமாய் இருக்கக்கூடாது. நாம் தைரியமாய் சொல்ல வேண்டும். நமக்குள்ளே தைரியம் வேண்டும். நீங்களோ பிரியமானவர்களே, யூதா சொல்லுவா, உங்கள் மகா
விசுவாசத்தினுடைய மகா பெரிதான பரிசுத்தமான அந்த விசுவாசத்துக்குள்ளே நீங்க என்ன பண்ணுங்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுவேன். நம்முடைய ஜெப வாழ்க்கையை குறைத்து ஓடும்படியாய் சத்ரு பல விதங்களிலே கிரியை செய்யலாம். ஆனால் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தர், அவர் உன் நடுவிலே உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய காரியங்களிலே எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மைகள் உண்டாகும்படியாய் அவர் உன்னோடு நம்மோடு இருக்கக்கூடியவராய் இருக்கிறார். முதல் காரியத்தை கவனிக்கக்கூடிய வேளையிலே மத்தேயின் புஸ்தகம் 15:32 வாசிக்கக்கூடிய வேளையிலே, பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் தங்கியிருந்து ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் விட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்கள். நம்முடைய தேவன் பரிதவிக்கிற தேவன், கருசனை உள்ள தேவன், உன்னை போஷிக்க நினைத்திருக்கிற தேவன். என் ஜனம் அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் இறந்து தெரிவதில்லை என்று சொன்ன தேவன், அந்நாட்களிலே தேவன் செய்ய போகிற அதிசயங்களை குறித்து சீஷர்கள் மத்தியிலே சொல்லல, பிதாவினுடைய பாரங்களை வெளிப்படுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைக்கிறார். என் ஜனங்களை நான் இப்படியே விட எனக்கு மனதில்லை. ஏன்னா இவ்வளவு நேரம் அவர்கள் ஆவிக்குரிய போஜனத்தையும் விடுதலையும் பெற்றிருந்தாலும் என்னாகும், வழியிலே போகும்போது அவர்கள் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி அங்கு தேவனுடைய அதிசயங்கள் அங்கு வெளிப்படும்படியாய் அவர்கள் மத்தியிலே அவர் பேசக்கூடியவராயிருந்தார். அந்த வேளையிலே பார்க்கிறோம், ஒருவன் மத்தியிலே சில அப்பம் இருக்கிறது, ஒருவன் மத்தியிலே மீன் இருக்கிறது, அதை கொண்டு வாருங்கள், ஜனங்களை பந்தி இருக்க கட்டளையிடுங்கள் என்று சொல்லி அவர் ஜெபித்து அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து மீதம் கூடை கூடையாய் எடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த மாதத்திலும் நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களை போஷிக்கிறவர், நீ ஒருவேளை இந்த மாதம் எப்படி போகும் என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்கலாம். கர்த்தர் உங்களை போஷிக்கிறது அதிசயமாயிருக்கும், அற்புதமாயிருக்கும். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நம்முடைய குடும்பத்தின் மத்தியிலே, உங்களுடைய குடும்பங்கள் மத்தியிலே, நம்முடைய தேவ சபையின் மத்தியிலே அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார், செய்து மகிமைப்படக்கூடியவராயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா துவாலா. அவர் கர்சனையுள்ள தகப்பன், கர்சனையுள்ள நேசர், நம்முடைய ஆத்ம நேசர். இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, அவருடைய காரியங்கள், நம்முடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் எதை குறித்தும் நாம் கலங்க தேவையில்லை. நாம் கேட்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, பலந்தாருமே, பலந்தாருமே. அப்போ அவருடைய அப்பமும் தண்ணீரும் எலியாவுக்கு
கடந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே இந்த அவன் எப்படிப்பட்டவனாய் கடந்து போனான் என்று சொல்லி பார்க்கக்கூடிய வேளையிலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாட்கள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் நடந்து போனான். இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, அவன் எந்த சூழ்நிலையிலே இருந்தான் என்று சொல்லி தேவ பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய நமக்கு நன்றாய் தெரியும். அந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கக்கூடிய வேளையிலே அவன் வெகு தூரம் கடந்து வருகிறான். பெர்சபா வனாந்தரத்திலே வந்து தன்னுடைய முற்பிதாக்களை நினைக்கிறான். அவங்கெல்லாம் நல்லவங்களாக இருந்தாங்க, நான் மட்டும்தான் மோசமானவனாக இருக்கு, அப்படி தான் சொல்லுவோம். நம்முடைய காலங்களை குறித்த காரியங்களிலே அவங்கெல்லாம் நிம்மதியாக போயிட்டாங்கப்பா, நம்ம தான் நிம்மதி இழந்து இருக்கிறோம் என்று சொல்லுவோம். அவன் அப்படியாகத்தான் அவன் செயல்படுகிறான். அவருடைய கிரியைகளை நன்றாய் கவனித்து பாருங்கள். என் முற்பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, நீர் என்னை எடுத்துக்கொள்ளும். தேவனாகிய கர்த்தர் உன்னை எடுப்பதற்காக தெரிந்து கொள்ளவில்லை, உனக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்றவன் உன்னை கொண்டு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யும்படியாகவே அவர் முன்குறித்தவராயிருக்கிறார். ஆனால் நாம் போராட்டம் வந்தா, பிரச்சனை வந்தா உடனே என்ன சொல்லுவோம்? நான் செத்தாதான் தெரியும் பாரு உனக்கு. பிள்ளைகள் தாய் தகப்பன் மத்தியிலே சொல்லுவது உண்டு, புருஷன் மனைவின் மத்தியிலே சொல்லுவது உண்டு, மனைவி புருஷர்கள் மத்தியிலே சொல்லுவது உண்டு. அருமையான தெய்வ ஜனமே, நீ செத்து போவதற்காக கர்த்தர் உன்னை முன்குறிக்கவில்லை, உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. உனக்கு தீர்க்காயுசு திடபலனும் கொடுத்து நீ எந்த பர்வதம் மட்டும் போனா? ஒரே பர்வதம் மட்டும் நீ கடந்து போக வேண்டும். அங்கு பார்க்க முடிகிறது, அவன் நடந்தே போன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மை விசேஷித்த கிருபைகளுக்குள்ளாய் நடத்துகிறவர். அவர் நம்மை செத்து போக பண்ண நினைத்தவர்கள் நடுவிலே நம்மை தூக்கி நிலைப்படுத்தி நம்மை அவருடைய போஜனத்தினாலே நம்மை போஷித்து நடத்துகிறவர். ஒரு மனுஷனுடைய போஜனத்தினால் நாம் நடத்தப்படவில்லை. ஒருவர் போஜனத்தை கொண்டு கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் யாராய் இருக்கிறார்கள் என்றால் உனக்கு அவர்கள் தேவ மனுஷர்களாய் தேவ மனுஷிகளாய் காணப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்யும்படியாக தான் உன்னை என்னை அவர் போஷித்து கொண்டு இருக்கிறார். சிலருடைய காரியங்கள் போஜனத்தை குறித்தான காரியத்திலே வருத்தத்தோடு புசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி அல்ல, நீ வருத்த நீங்கி எல்லா காரியங்களிலும் அங்கு அவனை படுத்து தூங்குகிறான். என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் அசந்து தூங்கிக் கொண்டே இருக்கிறான். இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, நாம் தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய வேலை அல்ல, நாம் நித்திரை செய்யக்கூடிய வேலை அல்ல. தேவன் கொடுத்த மன்னாவை புசித்து தேவனுக்கு நற்கனிகளாய் அவருடைய பர்வதத்திற்கு நாம் கடந்து போகும்படியாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நித்திய சீயோனுக்கு போகும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். நம்மை விசேஷித்த கிருபையுள்ள பாத்திரங்களாய் வெற்றி சேர்க்கும்படியாய் அவர் முன்னோடியாய் அவர் கடந்து போனார். நாம் அவருடைய சமூகத்தை பின்பற்றி நாம் கடந்து போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய வேளையில கர்த்தர் உன்னடிவிலே இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. டீச்சர்கள் ஏன் மீன் பிடிக்க போனாங்க? அவங்களுக்குள்ளே முழுவதும் பிரயாசப்படுறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சோர்வு காணப்பட்டது. ஆனால் ஒண்ணுமே இல்லையே,
ஒண்ணுமே இல்லையே. யாரு? சீஷர்கள், ஆண்டவருடைய சீஷர்கள். அப்போ சில நேரங்களிலே நம்முடைய ஜெபங்களுக்கு பலனே இல்லாத மாதிரியான காரியங்கள் வெளிப்படலாம். எதுக்காகனா, நீ இன்னும் ஜெபம் பண்ணும், இந்த ஜெபம் போதும், இந்த உபவாசம் போதும் என்ற திருப்திக்குள்ளாய் அல்ல, இன்னும் ஜெபிக்க வேண்டும், இன்னும் தாகமாய், இன்னும் ஏக்கத்தோடு பெருமூச்சுகளோடு நீ ஜெபத்தை நீ ஏறெடுக்கக்கூடிய வேளையிலே கர்த்தர் எப்படி போஷிப்பார், எப்படி நடத்துவார்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை சீஷர்கள் காண்கிறார்கள். கடற்கரை ஓரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு போஜனத்தை உண்டு பண்ணி அவர்களுக்காய் காத்திருக்கிறார். இன்றைக்கும் உனக்கு போஜனத்தை கொடுக்கிறவர் உனக்கு காத்திருக்கக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறாயா? அவர் உனக்காய் காத்திருக்கிறார். அவர் உனக்காய் நமக்காய் காத்திருக்கிறார். நீ எப்படிப்பட்டவனாய் எப்படிப்பட்டவளாய் ஓடிக்கொண்டு இருக்கிறாய்? கர்த்தரை பார்த்து ஓடுகிறாயா? உனக்கு ஆசீர்வாதங்கள் தங்கும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஓடுகிறாயா? உன்னுடைய நன்மை பெரிதாக இருக்கும். ஏனென்றால் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் சோர்ந்து போவதில்லை, அவர் இளைப்படைவதில்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே, தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். தகப்பனே, தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே.
வெற்றி தரும் கர்த்தரின் தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தரினோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நீ வெட்கப்பட்டு போகாத வேண்டும். தேவன் தேவ பர்வதத்துக்கு நேராக, உலக பர்வதம் அல்ல, தேவ பர்வதத்திற்கு நேராக நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்தக்கூடியவராயிருக்கிறார். இன்னொரு காரியத்தை நாம் கவனிப்போமானால், நீதிமொழிகள் 3:11, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. இருபத்தி 4:10 வாசிக்கக்கூடிய வேளையிலே, ஆபத்து காலத்தில் நீர் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இந்த போராட்டம், பிரச்சனை, வேதனை உள்ளவர்களாய் காணப்படக்கூடிய பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமின்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்காய் காணப்படுகிறது. எந்த பிசாசு நீண்ட நாட்களாய் சடிதிலே போராட்டம், சடிதிலே பிரச்சனை, திடீரென்று பிரச்சனை, திடீரென்று போராட்டங்களை கொண்டு போடுகிற பொல்லாத ஆவிகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய உபவாசம், உன்னுடைய ஜெபம் மிகுந்த முக்கியமாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, சங்கீதம் 50:15 வாசிக்கக்கூடிய வேளையிலே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன் என்று சொல்லி சங்கீத புஸ்தகத்திலே பார்க்க முடிகிறது. நம்முடைய தடுதிலே உண்டாகக்கூடிய காரியங்களுக்கு நாம் ஜெயமெடுக்கும்படியாய் நீதிமொழிகள் 1:33 கொஞ்சம் வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் விக்கிரமின்றி
வாசம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். உன்னுடைய வாழ்க்கை அமைதியாய் இருக்கணும்னா எதுக்கு செவி கொடுக்கணும்? கர்த்தருடைய ஆலோசனைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர், கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். நன்றாய் நாம் கவனிக்க வேண்டும். இந்த போஷிப்பினுடைய காரியங்களிலும் நம்முடைய போஜனத்தினுடைய கிரியைகளிலே நாம் தேவனுக்கு செவி கொடுத்து நாம் கடந்து வரக்கூடிய காலங்களிலே நம்மை ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டும். சவுல் ராஜாவாய், முதல் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாய் இருந்தாலும் அவன் தீர்க்கதரிசிகளுக்கும் தேசத்திலே காணப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் எழும்பிய ஒரு முதல் எதிரியாய் அவன் காணப்படக்கூடியவனாக இருந்தான். அந்நாட்களிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களையும் கொண்டு போட்டான், உலக பிரகாரமாய் காணப்பட்டவர்களையும் அவன் அழித்து போடக்கூடியவனாக இருந்தான். பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் மற்ற காரியங்களையும் தேசத்திலே எது நல்லது எது கெட்டது என்று சொல்லி ஜனங்கள் அறியாதவனும் தவித்து கொண்டிருந்த அந்த காலங்களிலே இவனுக்கு ஒரு திகைப்புள்ள காலம் வருகிறது. எதென்றால் 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 28:5 வாசிக்கக்கூடிய வேளையிலே சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது. அவனுடைய இருதயம் கலங்கி காணப்பட்டது. அலைவாய் துரும்பு போல அவனுடைய இருதயம் நாளை எப்படி ஆகுமோ என்கிற திகில் அவனை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதனாலே அவன் என்ன பண்ணுகிறான்? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விசாரிக்க வேண்டும் என்றால் யாருமே இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை. ஆகவே அஞ்ஞானம் பார்க்கும்படியான ஸ்திரீயை தேடினான். தன்னை தேவனுடைய வார்த்தைக்கு அவன் தன்னை தாழ்த்தவில்லை. வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. எபிரேயர் 13:5 கொஞ்சம் வாசிங்க. அவரால் கடிந்து கொள்ளப்படக்கூடிய வேளையிலே எபிரேயர் 13:5 13:5 12:5 சாரி. தேவன் ஏன் சவுலை கடிந்து கொண்டார் என்று சொல்லி ஆரம்ப கட்டத்திலே நாம் கவனிக்க வேண்டும். அமலேக்கியரை சங்கரிக்கும்படியாய் கர்த்தர் அவனை முன்குறித்தவராய் தெரிந்து கொண்டார். ஆனால் இவனோ அமலேக்கியரை சங்கரித்தான். தேவனுடைய வார்த்தையின்படி அங்கு காணப்பட்ட எல்லா மிருக ஜீவன்களையும் அவன் சங்கரிக்கும்படியாய் தேவன் சொல்லி இருந்தாலும் அவைகளை தனக்கென்றும் தேவ ஊழியத்திற்கென்றும் பலி செலுத்துவதற்கென்றும் அதை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடியவனாக இருந்தான். அதனாலே தேவனாகிய கர்த்தர் அவனுடைய ராஜ்யபாரத்தை கிழித்து போட்டார். ஏன் ஆண்டவருக்கு
அவ்வளவு கோபம் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். உபாகமம் புஸ்தகத்திலே 25வது அதிகாரத்திலே 17 இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி வருகிற பாதையிலே இந்த அமலேக்கியன் தேவனோடு கூட எதிர்த்து நிற்கக்கூடியவனாக இருந்தான். அந்நாட்களிலே ஜனங்கள் அவர்களை கர்த்தர் நடத்தி வந்தார். ஆனாலும் இவன் பின்புறமாய் வந்து அநேகரை அழித்து போடக்கூடியவனாக இருந்தான். அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். 17வது வருஷத்தில் இருந்து வாசிக்கிறேன். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து 18 நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. 19 உன் தேவனாய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் முதல் ராஜாவை விலக்க காரணம் என்னவென்றால் அமலேக்கியருக்கும் அமலேக்கியருடைய காரியங்களுக்கும் உள்ளது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பு. நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்காய் வைராக்கியம் உள்ள தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இங்கு காணப்பட்ட பின் பகுதியிலே காணப்பட்டவர்களை அங்கு அமலேக்கியர் வந்து அவர்கள் வரக்கூடிய வேளையிலே பின்புறமாய் இறங்கி பயந்து போய் காணப்பட்டவர்களை எல்லாம் வெட்டி போட்டாங்க, அழித்து போட்டாங்க. இதை என்ன பண்ணாத, நீ மறக்காத, நீ போய் உன்னுடைய தேசத்தின் மத்தியிலே இளைப்பாறக்கூடிய அந்த காலங்களிலே இந்த அமலேக்கியனை நீ அவன் இராதபடி சங்காரம் பண்ண கடவா என்று சொன்னார். அந்த காரியத்தை இவன் என்ன பண்ணினான்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. இதனால் நீதிமொழிகள் 1:33 என்ன சொல்லுகிறது? வாசியுங்கள். நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவன் அவன் எவனோ அவன் விக்னமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். தேவனாகிய கர்த்தர் அங்கு சவுலுடைய நிம்மதி இழந்து போக காரணம் என்னவென்றால் அவன் மீறினான், எந்த வார்த்தையை நிறைவேற்றவில்லை. தேவன் எந்த வைராக்கியத்தோடு அவனுக்காய் வைராக்கியம் கொண்டிருந்தாரோ, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டி இருந்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றவில்லை. அதனாலே தேவன் அவன் மேல் கோபம் கொண்டான். நன்றாக கவனித்து பாருங்க. தேவன் உனக்கா எனக்கா வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய பின்மாற்றங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட வேளையிலே அந்த திருடன் கடைசி நேரத்தில் அங்கே மன்னிப்பு கொட்டி கடந்து போல நான் பரதேசுக்குள்ளே எப்படியாவது கடந்து போயிடுவேன் என்று சொல்லி ஒரு சிலர் கற்பனை கொண்டிருக்காங்க. இது தவறான காரியம். அருமையான தேவ ஜனமே, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்திலே எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய், எப்படிப்பட்டவளாக இருக்கிறாய்? நாட்கள் பொல்லாத காலங்கள் வரப்போகிறது.
பொல்லாத தேசத்தின் மத்தியிலே அழிவுகளை நாம் பார்க்கிறோம். எங்கோ அழிவு என்றல்ல, நம்முடைய தேசத்தினுடைய காரியங்களில் பல காரியங்கள் மாறுதலாய் முடியும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். எச்சரிக்கை, விழிப்புள்ளவர்களாய் உங்களை காத்து கொள்ளுங்கள். உங்களை காத்து கொள்ளக்கூடிய வேளையிலே தானே மற்றவர்களுக்காய் காத்து கொள்ள நீங்கள் திறப்பின் வாசலில் நிற்க முடியும். ஆகவே உங்களை முதலாவதாய் அறைகட்டுங்கள். தேவனுடைய வார்த்தை கொண்டு அறைகட்டுங்கள். தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அறைகட்டுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறவர், கர்த்தர் உங்களை நேசித்து இருக்கிறவர், கர்த்தர் நேசித்து உங்களுடைய அதிகாரத்தை உயர்த்துகிறவர், கர்த்தர் உங்களை மேலாக்க நினைக்கிறவர். கர்த்தருடைய அன்பு மாறாதது. ஆனால் இந்த சவுல் என்ன பண்ணானா, எப்போ அவனுடைய இருதயம் கலங்கிட்டு என்றால், சாமுவேல் கிழித்து போட்ட அந்த நாட்களில் கூட அவனுடைய இருதயம் கலங்கலை. இங்கு பெலிஸ்தர் சுற்றிலும் கடந்து வராங்க. ஒரு காலத்தில் தாவீது அந்த பெலிஸ்தனிலே பிரதானமானவனை அழித்து போட்டான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது, கோலியாத்தை. அப்போ சந்தோஷம், மகிழ்ச்சி சவுல் ராஜாவுக்கும் சார்ந்தவர்களுக்கும் காணப்பட்டது. ஆனால் அந்த மகிழ்ச்சி இல்லை, அந்த மன நிம்மதி இல்லை, துக்கம், வேதனை, மனம் தத்தளிக்கிறது. அஞ்ஞானம் பார்க்கிறவளை தேடுகிறான். அங்கு அவன் அறிந்து கொண்டு அந்த ஸ்திரீக்கு தன்னை சவுல் என்று மறைக்கின்று, சவுல் என்று சொல்லாதவண்ணம் மறைத்து நான் இப்படியாய் ஒரு மனுஷனை பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேளையிலே அங்கு சாமுவேல் அவளுடைய தரிசனத்திலே கடந்து வருகிறார். அப்போ அவர் என்னென்ன சொல்லுகிறார் என்கிற காரியத்தை அறிந்த உடனே என்ன நடந்தது என்றால், இவனுடைய சரீரம் முழுவதுமே பலவீனப்பட்டு அப்படியே சோர்ந்து போகக்கூடியவனாயிருக்கிறான். ஏன் என்ன சொன்னா சாமுவேல், நாளைக்கு நீயும் உன் பிள்ளையும் எங்கே இருப்பீங்க? பாதாளத்தில் என் கூட இருப்பீங்க. பாதாளத்திலிருந்து தூக்கி விடுறது, தாழ்ந்த பாதாளம் இருக்கு, உயர்ந்த பாதாளம் இருக்கு, எந்த பாதாளம் தெரியாது. ஆனால் அங்கு தெளிவாய் சொல்லுகிறா, நீயும் உன் பிள்ளையாண்டவன எங்கே இருப்பீங்க? பாதாளத்தில் இருப்பீங்க. உன்னுடைய ராஜ்யத்தை உன்னுடைய சகோதரனுக்கு, உன்னுடைய நண்பனுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார் என்று சொல்லக்கூடிய வேளையிலே அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் நொறுங்கி போகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், 22 வாசிங்க. 1 சாமுவேல் 28 25 வாசி. அருமையான தேவ ஜனமே, இங்கு நன்றாய் கவனிக்க வேண்டும். எலியாவை நடத்தின தேவனுக்கும் இவனை நடத்துகிற பாதைக்கும் காணப்படுகிற நல்ல வித்தியாசங்களை அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, உணர்வடைந்து கொள்ளுங்கள். அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், இந்நாட்களில் இழந்து காணப்படக்கூடிய பிள்ளைகள், நன்றாய் உங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம் என்பதை உணர்ந்து இன்றே மனம் திரும்பு. என் ஜனமே, என் ஜனமே கேள் என்று சொல்லுகிறவன் இன்றே மனம் திரும்பு. உன்னுடைய வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய நடைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னை அழைத்த அழைப்பு விசேஷித்தது. ஆனால் நீ எங்கே இருந்து கொண்டே இருக்கிறாய்? எங்கே போய்கொண்டே இருக்கிறாய்? உன்னுடைய வழிகள் எனக்கு தெரியாதவைகளோ, உன்னுடைய நடைகள் எனக்கு தெரியாதவைகளோ,
உன்னுடைய பாதைகள் நீக்க சொல்ல கர்ப்பவிலாகதுவாலா. ஓ, உன்னுடைய அழைப்பை நினைத்துக்கொள், உன்னுடைய அழைப்பை நினைத்தும் மனம் திரும்ப என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய நீதி வெளிப்பட அது நீக்க சொல்ல கதுவால மிக சமீபமாக இருந்து கொண்டே இருக்கிறது. எச்சரிக்கை, எச்சரிக்கை, நீக்க சியாக்கலாகதுவாலா. கர்த்தருடைய தகமைக்காகதுவால வருகையில் காணப்பட உன்னை தகுதிப்படுத்து கர்த்தருடைய இரக்கத்தையும் கிருபையும் காண்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போஜனத்தின் பலனோடு கூட அவன் எலியா எப்படி கடந்து போனான்? தேவ பர்வத்துக்கு கடந்து போனார். ஆனால் இந்த முதலாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜா எங்கு கடந்து போகிறான்? மிகுந்த பலவீனத்தோடு அவன் கொண்டு போகிறான், கடந்து போகிறான். யுத்தத்திலே பார்க்க முடிகிறது, அவன் தலை நீக்க சலகதுவாலா, மீக்க சலகதுவாலா எடுக்கப்படுகிறது. அங்கு பாருங்கள், தேவனுடைய மகிமை அவனும் அவனுடைய மகனோ பாதாளத்திற்குள்ளாய் கடந்து போகும்படியான வேலையாக இருந்தது. எங்கே போக வேண்டும்? நாம் எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்? நம்மை அழைத்த அழைப்பு என்னவென்றால் சியோனுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம், பரம சியோனுக்கு அழைக்கப்பட்டு இருக்கிற நாம் இந்த நாளிலே உங்களுடைய அழைப்பை நினைத்து உங்களை தேவனுக்கு முன்பாய் ஒப்பு கொடுங்கள், காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய வல்லவராய் இருக்கிறான். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல வாஞ்சியுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்குள் பலனே இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். சற்று எழும்புங்க. கிதியோனை பார்த்து சொன்னா, உனக்கு இருக்கக்கூடிய இந்த பலத்தோடு போ. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:14 பார்க்க முடியும். உனக்கு இருக்கிற இந்த பலனோடு போ. பலனே இல்லை என்று நினைக்காத. உன்னுடைய உண்மை, உன்னுடைய உண்மையான பிரயாசம் வெளிப்படுத்தலே 7 சபைகளுக்கு உண்டான காரியங்களை பார்க்கக்கூடிய வேளையிலே 7 சபைகளை குறித்தும் கர்த்தர் சொல்லக்கூடியவராக இருப்பான். உன்னுடைய பிரயாசத்தை காண்கிறார், உன்னுடைய கிரியைகளை காண்கிறார், உன்னுடைய நடக்கைகளை காண்கிறார். அங்கு அவனுடைய கிரியைக்கேற்ற பலன் உண்டு. அவன் உண்மையாய் பிரயாசப்பட்டான், தன்னை அர்ப்பணித்து பிரயாசப்பட்டான், தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்து பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தான். சத்துருடைய கரம் அங்கு நாட்களில் ஓங்கியிருந்த நாட்களில் அவன் தைரியம் உள்ளவனாய் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அவனுடைய பிரயாசத்தை கண்டு கர்த்தர் வந்து இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய பிரயாசத்தை காண்கிற தேவன் உன் நடுவிலே வெளிப்பட்டு சொல்லுகிறார், உனக்கு இருக்கக்கூடிய இந்த பலத்தோடு போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, எனக்குள் பலனே இல்லை என்று சொல்லி சொல்றதுக்காகல்ல. யோசுவாவினுடைய நாட்களிலே காலேப்புக்குள்ளே பார்க்க முடிகிறது. 14வது அதிகாரத்தை நன்றாய் வாசிங்கள். வீட்டில் போய் அங்கு அவனுக்கு இருந்த பலன் என்ன பலன் என்றால் விசுவாசத்தின் பலன். 40 வயதில் காணப்பட்ட அந்த மாம்சத்தின் பலன் தன்னுடைய 85வது வயதிலும் இப்போவும் இருக்குது. எனக்கு என்ன தாரும்? இந்த மலை தேசத்தை தாரும், நானும் என் பிள்ளைகளும் சுதந்தரித்து கொள்வோம். அருமையான குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவிகளே, உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய விசுவாசம் நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பலனானது உன்னுடைய வாலிப நாட்களில், அங்கு யுத்த நாட்கள், அந்த 40 வயதிலே காணப்படக்கூடிய அந்த யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருந்த காலங்கள், உன்னுடைய வாலிப நாட்களிலே காணப்பட்ட அந்த பல இந்நாட்களிலும் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலும் முதிர் வயதிலும் தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், வழிநடத்துவேன் என்று சொன்னவன் உன்னை தாங்க வேண்டும் என்றால் உனக்குள் இருக்கக்கூடிய விசுவாசத்தின் பல உன்னை தாங்கக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவுஷாலா ஹர்பிலாக்கதுவாலா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருடைய அன்பு ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தாது. கர்த்தருடைய அன்பு மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ச் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஓரம் கட்டிடுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கின்றார், பாராதவர் போலதான். மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கின்றார், பாராதவர் போலதான். உன்னை பாராதவர் போலதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ, அஞ்சி துஞ்சாதே ஏதுக்கும் நீ. அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ, அஞ்சி துஞ்சாதே ஏதுக்கும் நீ. பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தனுக்கு. பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் உந்தனுக்கு. தூர கெஞ்சிடும் உந்தனுக்கு. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. பொன்னை புடமிடுவான், அதின் மண்ணை அகற்றிடுவான். பொன்னை புடமிடுவான், அதின் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்தபடி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். உன்னை நேசிப்பதால் இந்தபடி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. ஆண்டவர் பிள்ளைகளை நெருக்கிடும் உபத்திரமே. ஆண்டவர் பிள்ளைகளை நெருக்கிடும் உபத்திரமே. வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார், புதுபலன் மீண்டும் ஜெயித்திடவே. வேண்டிக் கொள்ளும் போது வழங்குவார், புதுபலன் மீண்டும் ஜெயித்திடவே. நீயும் மீண்டும் ஜெயித்திடவே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. வடியாதே கண்ணீர் என்று மனம் மடிவடையாதே நின்று. வடியாதே கண்ணீர் என்று மனம் மடிவடையாதே நின்று. இடிமேகம் அகன்றிடும், விடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர்வீசிடும். உனக்கு நடுப்பகம் அகன்றிடும், விடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர்வீசிடும். உனக்கு நடுப்பகல் கதிர்வீசிடும்.
சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலதான். மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலதான், உன்னை பாராதவர் போலதான். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி எந்த ஒரு காரியத்துக்கும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை போஷிக்கும்படியாய் நிற்கிறார், உங்களை வழி நடத்தும்படியாய், உங்களுக்கு புதுபலன் கொடுக்கும்படியாய், புது கிருபை கொடுக்கும்படியாய், உங்களை விசேஷித்த கிருபைகளுக்குள்ளாய் நடத்தும்படியாய், அவருடைய அன்பு ஆச்சரியமானதாய் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். மெய்க்க சொல்லுகிறதுவால ஆராய்ந்து நீ உன்னுடைய புத்திக்கு எட்டாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவன். இந்த தேவனுக்கு முன்பாக ஒருவேளை பின்னிட்டு போவாயானால், வலப்புறம் இடப்புறம் சாய்ந்து இருப்பாயானால், தயவு செய்து பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை என்று சொல்லி பிள்ளைகள் பாடலை பாடக்கூடிய வேளையில் உங்களை தாழ்த்துங்கள். கல்வாரியின் அன்பை கண்டு உள்ளத்தின் ஆழத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை மறுபடியும் புதுப்பித்து சாட்சியாக நிறுத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய காயப்பட்ட கருத்துக்குள்ளாய் நாளிலும் உடைய பந்தியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உன்னத்தினால் சோத்தினால் பூமியினால் சோத்தினால் ஆஸ்வதிங்க, தேவ கிருபையினால் நடத்துங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. வாக்கை பற்றி கொண்டு பிள்ளைகள் கர்த்தாவே உம்முடைய போஜனத்தினால் திருப்தி அடைந்தவர்களாய் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுக்க வலப்புறம் இடப்புறம் சாயாத வண்ணம் உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமையும் மகிமையும் காண கர்த்தர் கிருபை தந்து நடத்துங்க, ஆஸ்வதிங்க. மட்டும் நடத்தி வந்த எவனேசருக்கு நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து நடத்துவீராக இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூடவும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூடவும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.